எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாங்கடா ஃபிஷ் கிடைச்சிது. அதில் நான் கட்லெட் பண்ண போகிறேன். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு கட்லெட், ஃபிஷ் கட்லெட். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ரைஸுக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் கட்லெட்டுக்கு இவ்வளோ பொருட்கள் தேவை. பார்த்திங்கன்னா நான் மீனை மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 5 to 10 minutes வேக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு அரை ஸ்பூன், பெப்பர் பவுடர், ஒரு பச்சை மிளகா, ஹாஃப் லைம், ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரஸ்க் பவுடர். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மஞ்சள் உப்பு போட்டு நான் வேக வச்சது. இப்போது எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த மீன் வேக வச்சது நம்ம எடுத்துகிட்டு இது மேலே பார்ட் என்ன இருக்கோ ஃப்ளெஷ் ஒண்டி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். முள்ளை செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் முள்ளிலேருந்து செப்பரேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடர், வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகா, அப்புறம் பட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் ரஸ்க் பவுடர் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லா கோட் ஆகணும். இதில் கொஞ்சமாக லைம் பிழிஞ்சிக்கலாம். புளிப்பு டேஸ்ட் இஷ்டம் இருக்கிறவங்க கொஞ்சமாக லைம் பிழிஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நம்ம வடைக்கெல்லாம் எப்படி பிசைடுமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சட்டியில் செஞ்சேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக தட்டியாக வடைக்கு நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சி இது எண்ணெய் சூடாக இருந்ததுமே அதில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி இப்போ வடைக்கெல்லாம் நம்ம எப்படி தட்டுறோமோ அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இப்படி வச்சு கூட இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ நம்ம ஆயிலில் போடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்படி பிடிக்காதுடா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ண இந்த கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு இல்லை எப்படி நான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.